பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார், நம்மை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். நேற்றைய தினத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார், நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். குறிப்பாக நம்முடைய வீடுகளில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமேன், ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நாம் அவருடைய சமூகத்திலே கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இன்றைக்கும் ஆண்டவரே நீங்க பேசுங்க, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட நீ இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேதத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற அந்த வசனம் லூக்கா 1 அதிகாரம் 28 வசனம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். சகோதரி யாராவது வாசிப்பாங்க, மைக்கில் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் கேட்போம். லூக்கா 1:28. வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமேன், ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம நேற்றைய தினத்திலே பார்த்தோம், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தான். அப்போ வீடு எவ்வளோ முக்கியம். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அல்லது ஒரு தூதன் வீட்டுக்குள்ளே வர அல்லது கர்த்தர் நம்மோடு கூட உலாவும்படி நம்மோடு கூட இருக்கும்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை குறித்து நம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். இன்றைய தினத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறோம். இந்த வீட்டில் ஆண்டவர் எப்படி இந்த மரியாளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வீடு சரியாக்கப்பட்ட பிறகு இருந்த வீடு சரியாக இருக்குமானால் ஆசீர்வாதம் தானாக தேடி வரும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற வீடு அல்லது நம்முடைய இருதயமாகிய வீடு சரியாக இருக்குமானால், தேவனோடு தொடர்புடைய ஒரு வீடாக இருக்குமானால், ஒரு பரிசுத்தமுள்ள வீடாக இருக்குமானால், தேவன் விரும்பாத காரியங்களை எல்லாம் தூக்கி வீசிட்டு பரிசுத்தமாய் தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு வீடாய் இருந்தால் அந்த வீட்டுக்கு தானாக ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, அவள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் வருகிறான். அவன் வந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமேன். யாராவது ஒருத்தர் பார்த்து வாழ்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? மனுஷங்க வாழ்க சொன்னாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னா, தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது எவ்வளோ சந்தோஷம். அந்த தேவதூதனை அனுப்பின ஆண்டவரே வாழ்க என்று வாழ்த்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வாழ்த்துதலை கொடுத்தார். ஆண்டவரே வாழ்த்தினார். ஆமேன். தேவதூதனை அனுப்பி அவளை வாழ்த்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களாக இருக்கிறது ஆண்டவரே, பிரச்சனையாக இருக்குது ஆண்டவரே என்று நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் உண்மையாகவே இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வரப்போகிறது. ஆமேன். அவர் உங்களை பார்த்து சொல்ல போகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, வாழ்க. ஆமேன். அப்போ கிருபை பெற்றவளாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய வாழ்த்துதல் நம் ஒவ்வொருவருக்குள்ளே தங்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன். பிரியமானவர்களை, இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இந்த மரியாளை பார்த்து வாழ்க என்று சொல்லி வாழ்த்துவதை பார்க்கிறோம். அதே போல தான் ஆண்டவருடைய இறப்புக்கு பின்பாக, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக சீஷர்கள் போய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கொண்டு போகும் பொழுதும் அவர்களையும் பார்த்து ஆண்டவர் வாழ்க என்று சொல்லி வாழ்த்தியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்பொழுதுமே கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வாழ்த்துதல் நம்மை தேடி வரும். ஆமேன். சீஷர்கள் ஆண்டவரை அறிவிக்க ஓடினார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி
செய்தியை பிடித்து கொண்டு ஓடின பொழுது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் எதிர்ப்பட்டு தாமே போய் வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இங்கு முதலாக இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிற இந்த மரியாளை பார்த்தும் வாழ்க என்ற வாழ்த்துதல் கடந்து வருகிறது. அப்போ இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் வெளிப்படுத்த நாம் தீர்மானிக்கிறோமோ, ஆண்டவரை பற்றி எப்பொழுதெல்லாம் நாம் சொல்ல விரும்புகிறோமோ, அவரை பற்றி அறிவிக்க விரும்புகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்த்துதல் நம் ஒவ்வொருவருடைய வீடுகளிலே தங்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமேன். ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செஞ்சாரு, நான் பாட்டுக்கு வீட்டில் உட்கார்ந்துட்ருப்பேன் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த பெண்கள் அக்னி முகாமை கர்த்தர் ஏற்படுத்தவில்லை. நம்ம புறப்பட்டு போகணும், எல்லாருக்கும் சொல்லணும். இன்னொரு பக்கம் நம் வாழ்க்கை மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வாழ்த்துதல் நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் வந்து இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாழ்த்தும் போது கூட இந்த மரியாள் யோசிக்கிறா, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று கலங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார். 30ஆம் வசனத்தை வாசிப்போம். 30ஆம் வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென். பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தை மரியாளுக்கு நேராக கடந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பல காரியங்களினால சில சமயங்களில் சில மனிதர்கள் வந்து வாழ்த்துனா நமக்கு ஒரு பயமாக இருக்கும்ல, இவங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வாழ்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில சமயம் தோணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை வாழ்த்தும் பொழுது அந்த இடத்துல பயம் இருந்தால் கூட, கலக்கம் இருந்தால் கூட, மறுபடியும் கர்த்தர் நம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிற ஆண்டவர், பயப்படாதே என்று சொல்லுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை நிறைய பிரச்சனைகளினால நீங்கள் கஷ்டப்பட்டு கலங்கி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, பயப்படாதே என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு உண்மையிலே இன்னைக்கு ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கொடுக்க போகிறார். ஏனென்றால் நேற்றைய தினத்திலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவையில்லாத சுபாவங்களை நம்ம விட்டு எடுத்து போக பண்ணி கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார், வழி நடத்தினார். ஆமேன். நம்மோடு கூட பேசினார். ஆமேன். இணையதளத்தில் இருக்கிற நிறைய பேர் கூட ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம பார்த்த வார்த்தையே, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமேன். இன்றைக்கி நம்மை ஒவ்வொருவரையும் பார்க்கிற ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் உமனாக பார்க்கிறார். ஒரு அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான, அப்படி தானே? ஒருவேளை நீங்கள்லாம் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. நான் சின்ன வயசுலேருந்து நான் அடிக்கடி நினைப்பேன், நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் நான் நினைப்பேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே நான் நினைப்பேன். அதுவும் என்னுடைய பர்த்டே வந்து இந்திரா காந்தி பிறந்த நாள். ஸோ எனக்கு என்னென்னா, இந்திரா காந்தி மாதிரி நான் பேசணும், இந்திரா காந்தி மாதிரி இருக்கணும், இந்திரா காந்தி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வரும். நான் உங்களை பார்த்து பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுற ஆள், ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலை, நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன், எங்கேயோ ஒரு ஓரத்தில். அப்போ மேப்பில் பார்த்தா அங்கே ஒரு ஓரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தர் ஊழியத்துக்கு கொண்டு வந்த பொழுது கர்த்தர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமேன். நான் நினச்ச மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை இந்திரா காந்தி மாதிரி அரசியல் பேசல, கர்த்தருடைய வார்த்தை பேசுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், ஆண்டவரே, நான் ஒரு பலவீனமான பாண்டம் தான், எனக்கு பேஸ் மேக்கர் வச்சுருக்குது, பலவீனமானவள் தான், ஆனால் என்னிடத்தில் ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் கிரியை செய்யணும் ஆண்டவரே. நான் மற்றவர்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, ஆண்டவரை மற்றவர்களை விட ஒரு வித்தியாசமானவளாக, மற்றவர்களை விட பிறருக்கு உபயோகமான பாத்திரமாக
உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அடிக்கடி நான் ஜெபிப்பதுண்டு. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ திருமணம் ஆச்சு, ஏதோ பிள்ளைங்களை பெற்றோம், ஏதோ இந்த சபைக்கு வந்தோம், ஏதோ இந்த கூட்டத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே சம்திங் ஸ்பெஷலாக என்னை மாற்றுங்கப்பா, என்னை ஒரு ஸ்பெஷலாக மாற்றுங்கப்பா, நான் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும். ஆமேன். எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தாலும், எத்தனையோ ஸ்திரீகள் இந்த உலகத்தில் இருந்தாலும், எத்தனையோ பெண்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்தாலும், எத்தனையோ பெண்கள் எங்கள் சபையில் இருந்தாலும், எங்களை ஒரு வித்தியாசமானவளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் எங்களை மாற்றுங்கப்பான்னு கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை வித்தியாசமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்போவுமே இருக்கணும், அதாவது அதுக்காக பெருமையாக இருக்கக்கூடாது. நான் தான் முக்கியம், நான் தான். சிலர் குடும்பத்தில் பார்த்துருக்குறீங்களா, நான் சொல்கிறது தான் நடக்கணும், நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆண்டவரே உங்களை உயர்த்த வேண்டும். ஆமென். ஆண்டவர் நினைத்தால் எந்த மனிதரையும் எங்கேயும் இருந்து தூக்க முடியும். ஏன்னா அவர் புழுதியிலிருந்து உங்களை தூக்கி குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒரு வித்தியாசமான ஒரு பெண்ணாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, வேதத்திலே கூட பார்க்கும் பொழுது குணசாலியான ஸ்திரியை குறித்து அவளுடைய கணவன் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 29 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 31:29. அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஆமேன். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, ஆனால் நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். ஆமேன். எல்லாருக்கும் மேற்பட்டவள். நிறைய பேர் குணசாலிகள் இருக்காங்க, அந்த குணசாலிகளை விட நீ மேற்பட்டவள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்னது யாரு? வீட்டில் இருக்கிற கணவன் சொல்லுகிறார். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. என் வீட்டில் ஒருவேளை எல்லாரும் என்னை ரொம்ப மோசமாக நினைக்கிறாங்க, என்னை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க, என்னை ஒரு அடிமைத்தனத்தில் நினைக்கிறாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தா நிறைய பெண்கள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில், அநேக பெண்கள் குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் தான் நிறைய பெண்கள் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே எப்படியாவது ஆண்டவரே என் குடும்பத்தில் என்னை பாக்கியவதி என்று சொல்லுகிற அந்த நாளை நான் எதிர்பார்க்கிறேன்னு நீங்கள் கேட்டு பாருங்க. கர்த்தர் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தர் தான் இப்படிப்பட்ட ஒரு குணசாலியாக நம்மை மாற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை ஸ்திரீகளுக்குள் மேற்பட்டவளாக தூக்கி எடுக்க முடியும். அன்றைக்கு நாசரத் ஊரில் எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க, எத்தனையோ கன்னி பெண்கள் இருந்தாங்க. ஆனால் எல்லாரிடத்திலும் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பலையே, எல்லா பெண்களையும் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் தெரிந்து கொள்ளலையே. இந்த மரியாளை தானே தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அதே மரியாளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற நம்மையும் கர்த்தர் அப்படியே மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள் நான் பெரியவள், ஸ்திரீகளுக்குள் நான் மேற்பட்டவள், ஸ்திரீகளுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க. எல்லாரை விட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும். ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே எனக்கு 5 வீடு 2 காரு அவ்வளோ நகை அப்படி நினைக்கவே கூடாது. ஒரு நாள் உலக ஆசீர்வாதங்கள் மேலே உங்கள் கண்ணு போகவே கூடாது. உலக ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரணுமே தவிர நீங்கள் தேடி போகக்கூடாது. ஆசீர்வாதம் அப்படின்னாலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடினா மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட கூட்டி தருவார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவரை பார்த்து என்ன ஜெபம் பண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர்
என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, யாக்கோபுக்கு இல்லாத ஆசீர்வாதமா? ஒன்றுக்கு எத்தனை ஒய்ஃபு, எத்தனையோ மனைவி, 4 மனைவி, அப்புறம் பிள்ளைங்க, நிறையா பிள்ளைங்க, அப்புறம் ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், கழுதைகள், ஒட்டகங்கள், என்னென்னவோ கொண்டு வரான். அவனுக்கு இதுக்கு மேலே என்ன ஆசீர்வாதம் தேவைப்படும்? யோசித்து பார்த்தீங்களா? இதுக்கு மேலே என்ன ஆசீர்வாதம் தேவைப்படும்? அவன் எதிர்பார்த்தது கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கப்பா, என்னை ஆண்டவரே ஸ்திரீகளுக்குள்ள ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும். ஆண்டவரே ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆண்டவரே 2 மடங்கு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம், 9 வரங்கள், ஆவியின் கனிகள் எனக்குள்ளே இறங்கி வரட்டும் அப்பா. என்னை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகளாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீயாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாக என்னை மாற்றுங்கப்பா. நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை அப்படியே மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்னொரு பெண்ணை குறித்து கூட வேதத்தில் ஸ்திரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாரு? யாகேல். ஆமென். யாகேலுடைய வாழ்க்கையிலையும் யாகேலை பார்த்து சொல்லுறாங்க நியாயாதிபதிகள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 5:24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். கூடாரத்திற்குள் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவளுடைய வாழ்க்கையில் ஏன் இவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள், காரணம் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? யாகேலுடைய வாழ்க்கையில் தெரியுமா தெரியாதா? எல்லாம் அப்படியே பார்க்குறத பார்த்தா. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இல்லை ஃபாஸ்டிங்கா? ஃபாஸ்டிங்லேயே நிறைய பேர் வந்திருக்கீங்க, அப்புறம் ஏன் சோர்ந்து போகிறீங்க? ஆமென். யாகேலை பற்றி தெரியும். கையில் அவள் கூடார ஆணி எடுத்து, சுத்தியலை எடுத்து, அவங்களுக்கு விரோதமாக வந்த கானானியனாகிய சிசேராவை அழித்து போட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை தெபோராளாக இருந்திருந்தா, நம்மெல்லாம் எல்லாருக்கும் தெபோராளாக இருக்க தான் ஆசை. ஏன்னா அவங்க தானே முன்னணியில் நிற்கிறாங்க. முன்னணியில் நிற்கிறதுக்கு தான் நிறைய பேருக்கு ஆசை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது யாரு? யாகேல். அவள் கூடாரத்துக்குள் இருந்தாள், கூடாரத்தில் வாசமாயிருந்தாள். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நீங்கள்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது, நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, நாங்கள் என்ன செய்ய முடியுதுன்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். நீங்கள் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கூடாரத்துக்குள் இருந்தாலும் நாங்களும் அப்படி தான் மறைந்திருந்து அப்புறம் ஜெபம் பண்ணி இன்னும் கூடாரத்துக்குள்ளே இருந்து தான் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போது நீங்கள் நான் தெபோரா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறத விட, ஆண்டவரே உம்முடைய கையினால் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு பெண்ணாக நான் இருக்கணும் ஆண்டவரே, அப்போ தானே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்கள் விரிவடையணும். அப்போ ஆசீர்வதிக்கப்படணும்னா இவள் செய்த காரியம் சிசேராவை அடையாளம் கண்டுபிடித்தாள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, சிசரா இவங்க வீட்டுக்கு, இவனுடைய கணவனுக்கும் இவங்க சிசராவுக்கும் அடிக்கடி தொடர்பு இருக்குது, அடிக்கடி வந்து போகிறவர் தான். ஆனால் யாகேலுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு, இந்த கானானியர் இஸ்ரவேலரை ஒடுக்குகிறார்களே, இந்த ஒடுக்குகிற கானானியரை நான் விடமாட்டேன். ஆமென். அதனால் ஆயுதங்களை கையில் எடுத்தாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை ஒடுக்குற, ஜனங்களை ஒடுக்குற, தேசத்தை ஒடுக்குற, சபையை ஒடுக்குற, குறிப்பாக பெண்களை ஒடுக்குகிற, விசுவாச பெண்களை ஒடுக்குகிற இந்த கானானி ஆவிகளுக்கு விரோதமாக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆயுதம் பாருங்க, கூடார ஆணி, சுத்தியல். ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவை அடையாளம் காட்டி கொடுப்பார். ஆமென்.
ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 நீங்கள் கூடார ஆணி எடுத்து சுத்தியல்ல சாத்தான் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? ஒட்டச்சி அடித்து நொறுக்கி அப்படியே அழித்து போடுகிறவர்களாக இருக்கிறீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. உண்மையிலே சாத்தான் நம்ம குடும்பத்தை எப்போ விழுங்கலாம், எப்போ உடைக்கலாம், எப்போ சமாதானத்தை கெடுக்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டே இருப்பான். ஆனால் நம்ம விழிப்புள்ளவர்களாய் இருந்து அந்த சத்ருவின் கிரியைகளை அழித்து போடும் பொழுது கண்டிப்பாக ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா தெசலோனிக்கேயா பட்டணத்தாரை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். காரணம் என்ன? வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினால். நீங்கள் இன்றைக்கி நிறைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் குணசாலிகளாக மாற முடியும். வேதம் நம்மை குணசாலிகளாய் மாற்றுகிறது, நற்குணசாலிகளாய் மாற்றுகிறது. திரும்ப திரும்ப பைபிளை படிங்க. இன்றைக்கி உண்மையிலே நீங்கள் பைபிளை படிச்சுட்டு வந்தீங்களா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 சாப்டராவது படிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது வேதத்தோடு உங்கள் நேரத்தை செலவிடுறீங்களான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிற காரியம், எனக்கு நேரமே இல்லை, நேரமே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி சொல்லக்கூடாது. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ நேரம் எடுத்து நேரம் ஒதுக்கி பைபிளை வாசிக்கணும். ஆமேன். பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் டைம் இருக்குது, பிள்ளைங்களை படிக்க வைக்க டைம் இருக்குது இல்லையா? இன்றைக்கி அப்படி தான் பிள்ளைங்களை போட்டு படி படி படின்னு அம்மாவும் உட்காந்து புக் எடுத்து நோட் எடுத்து எழுதி எழுதி இப்போ ஆன்லைன் கிளாஸில் ஃபோன்லேயே உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, பிள்ளைங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, அப்புறம் வெளியில் ஷாப்பிங் போகிறதுக்கு டைம் இருக்குது, வாட்ஸ்அப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. நம்ம டைமெல்லாம் ரொம்ப திருடுறது எது தான்? ஃபோன் தான். வாட்ஸ்அப் இல்லைன்னா ஏதாவது கால்ஸ், உட்காந்து புரணி பேசிட்டு மற்றவங்கள பற்றி பேசிட்டு, இதுவே பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்னு சொல்கிறது மட்டும்தான் நல்ல வார்த்தை. அப்புறம் ஃபுல்லாக அவங்க இப்படி இவங்க அப்படி, அங்கே போனனா இங்கே போனனா இப்படியே பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசிங்க. இன்றைக்கி ஆடியோ பைபிள்லாம் வந்துருச்சு. ட்ராவல் பண்ணும்போது கூட பைபிளை கேட்டுகிட்டே போங்க. நிறைய செய்திகள் யூடியூப்பில், அதை கேட்டுகிட்டே நீங்கள் போனீங்கன்னா நற்குணசாலிகளாய் கர்த்தர் மாற்றுவார். அப்போ தான் அந்த கணவர் சொல்லுகிறார், அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது, நீயோ எல்லாருக்கும் மேற்பட்டவள். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூட சொல்லணும், நீங்கள் நற்குணசாலிகள், நீங்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர்கள், நீங்கள் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கூடாரத்தில் நிறைய பெண்கள் இருக்காங்க, அவர்கள் எல்லாரை விட நீங்கள் மேற்பட்டவர்கள் என்று சொல்லணும். ஆமேன். அது மாத்திரமல்ல, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம், 48ஆம் வசனத்தை வாசிங்க. 48ஆம் வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பாருங்க, நீதிமொழிகளில் கணவன் மட்டும்தான் சொல்றாரு பாக்கியவதி என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மரியாளை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாற்றினதினால நல்ல அருமையான வார்த்தை, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்களாக. ஆமேன். நம்ம சந்ததியே நம்மளை முதல்ல பாக்கியவதின்னு சொல்கிறாங்களா? யோசித்து பாருங்க. நம்ம சந்ததி, நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா, போங்கம்மா, நீங்கள் அந்த காலத்து மனுஷி, அவங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த அழகில் எல்லா சந்ததிகளும் நம்மளை பார்த்து சொல்லணும். பேர பிள்ளைங்க மதிக்கிறாங்களா? இன்றைக்கி பேர பிள்ளைங்க மதிக்கிறாங்களா? மதிக்கிறதே இல்லையே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறது எப்படி தெரியுமா? எல்லா சந்ததிகளும் உங்களை பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவாங்க ஜெனரேஷன் கேப். அதனால பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நமக்கும் அவங்ககிட்ட எப்படி பேசுறது தெரியல, எப்படி அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறது தெரியலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தால், நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருந்தால், நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருந்தால், நீங்கள் அறை வீட்டுக்குள்ள சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கிறவங்களாக இருந்தால்,
எல்லா சந்ததிகளும் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் உங்களை பார்த்து சொல்லுவாங்க பாக்கியவதி. நம்ம மரித்து போனால் கூட அப்பவும் ஒரு சந்ததி சொல்லும் அவங்க இருந்தாங்க, அவங்க பாக்கியவதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? இருக்கும்போதே நம்ம பாக்கியவதி இல்லை, போன பிறகா நினைக்காதீங்க. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி நம்முடைய ஆவியானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஸ்திரீகள் உண்டு, ஆனால் அவர்கள் எல்லாரை விட நீங்கள் மேற்பட்டவர்கள் என்று சந்ததிகள், எல்லா சந்ததிகளும் உங்களை குறித்து சொல்லும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். பாருங்க, ஆண்டவருக்கு பிறகு எத்தனையோ சந்ததியாக நம்ம வந்துட்டோம். இன்னைக்கும் சொல்கிறோம் மரியாள் ஒரு பாக்கியவதி. ஆமேன். இதே மாதிரி தான் நம்மை குறித்து சொல்லுவாங்களா? சொல்ல வைப்பார் ஆண்டவர். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி அப்பா இந்த வாழ்த்துதல் எனக்கு வேணும், என்னை நீங்கள் நடத்துங்க என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மரியாளுக்கு கொடுத்த மற்றொரு ஆசீர்வாதம் நீங்கள் அதே 1 அதிகாரம் 31, 32 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அருமையான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவர் பெரியவராயிருப்பார், அவர் உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அப்போ இங்கே பார்க்கிறோம் மரியாளுடைய சந்ததிகளுக்கு உரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. உன்னுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும். ஒருத்தர் கூட ஆமேன் சொல்லலையா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகுது. ஆமேன் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது ஆகட்டும், எப்படியாவது ஆகட்டும். பிள்ளைகள் இருக்கிற நிலைமையில் என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் வேணும். ஆமேன். பிள்ளைங்க பெரியவர்களாக இருக்கணும், பிள்ளைங்க உயர்ந்தவர்களாக இருக்கணும், பிள்ளைகள் உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்லப்படணும், பிள்ளைகள் ஆளுகை செய்யணும், பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். இது எந்த தாய்க்கும் இருக்கிற ஒரு ஆசை. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஒரு மரியாளாக நம்முடைய வீட்டை நல்ல முறையில் கிளியர் பண்ணி பரிசுத்தப்படுத்தி தேவனோடு தொடர்புடையவளாக இருக்கும் பொழுது நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சந்ததி சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். அநேகர் இது என்ன பிள்ளைங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் தலை குனிவு கூட ஏற்பட்டிருக்கலாம், பிள்ளைகள் எதிர்த்து பேசுகிறவங்களாக இருக்கலாம். அப்படி தானே இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க, இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் இப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைங்க உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்லப்படுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பெரியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஆளுகை செய்வார்கள், கண்டிப்பாக அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். இந்த வெளிப்பாடை கர்த்தர் பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே மரியாளுக்கு கொடுத்தார். ஆமேன். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்த ஒரு வெளிப்பாடு எனக்கு தாங்க, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை வாலிப பிள்ளைங்க நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தால் இப்போவே சொல்லுங்க, ஆண்டவரே என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், என் நிமித்தம் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லையே, ஒரு குழந்தை கொடுத்தா உண்மையிலே நான் அப்படி தானே வளர்த்துருப்பேன், ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாக வளர்த்துருப்பனே, என் பிள்ளைக்கு குழந்தை இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை இருந்தால் இன்றைக்கு சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம், சந்ததிகளை குறித்த வெளிப்பாடு, சந்ததிகளுக்குரிய பிளெஸ்ஸிங்ஸை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய பாதத்தில் நம்ம இருந்தால் தான் கிடைக்கும்.
பைபிளை வாசிங்க. வாசிக்கும்போது நிறைய உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய பேர் என் பிள்ளைகள் ஒளிவு மரக்கன்றுகள் புக் வாங்கியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதில் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதங்கள் 100 வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்களே பைபிளை திறந்து வாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். சில நேரங்களில் சில வார்த்தைகளை கர்த்தர் பேசுவார். அப்போ அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை பிடித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்படி தான் நமக்கு வெளிப்பாடு கொடுப்பார். சில சமயம் தூங்கிட்டு இருக்கும்போது கூட சில காரியங்களை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தியிருக்காரா இல்லையா? வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்திட்டாருன்னு அமைதியாக இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும். இது எப்படிப்பட்டது? மரியாள் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். அதே மாதிரி நீங்கள் சிந்திக்கணும், ஜெபிக்கணும். ஆமேன். சில சமயங்களில் ஜெபிக்கும் பொழுது வெளிப்பாடுகள் வரும், தரிசனங்கள் வரும், சொப்பனங்கள் வரும். ஆலயத்தில் நிற்கும் பொழுது பலிபிடத்திலிருந்து பிள்ளைகளை குறித்த வார்த்தைகள் வரும். அதை வைத்து ஜெபிக்க கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய சந்ததியை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அப்பத்துக்கு அவர்கள் இறந்து திரிவதே இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம நீதிமான்களாக இருந்தா, நம்ம உத்தமர்களாக இருந்தா, நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தா, ஆண்டவரை நோக்கி பார்த்தா, தேவனோடு தொடர்புடைய ஒரு வீடாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இந்த நேரத்தில் நான் ஒரு பிரேக் எடுத்து இப்போ நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸோ எல்லோரும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைகளால் தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அதுவும் வாலிப பிள்ளைகளால் ரொம்ப போராட்டம். இன்றைக்கி இந்த சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம், சந்ததிகள் பெருக விடாதபடிக்கு பல தடைகள். குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, திருமணமானாலும் பிள்ளைகள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பலவிதமான வியாதி பலவீனத்தின் நிமித்தம் சந்ததிகள் பெருக முடியலை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி உங்கள் மனதில் உங்கள் பிள்ளைங்களை நினைத்து கொள்ளுங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக இப்போ ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். ரீகா ராபா ஷந்த லபா, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரை இங்க இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை இதே நேரத்தில் அப்பா ஆன்லைனில் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. பிள்ளைகள் ஆண்டவரை தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பிடித்து இழுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் கொண்டு வாங்கப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகங்களை தடுத்து நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. உம்முடைய கரத்துக்குள் வைங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே தவறான ஆலோசனைகளினால அப்பா போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நடத்துங்க. ஆகித்தோப்பேலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுங்க ராஜா. பிள்ளைகளை உயர்த்துவீராக, பிள்ளைகளை உயர்த்துவீராக. பிள்ளைகள் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும் ஐயா. எல்லா வாலிப பிள்ளைகளும், எல்லா சிறு பிள்ளைகளும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். திருமணமான பிள்ளைகள் கூட உம்மை அறிந்து கொள்ளட்டும், உமக்காக வாழட்டும் ஐயா. பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இணைக்கப்படுவதாக. தவறான உறவுகளுக்குள்ளே, தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே சிக்கியிருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் முரட்டு சுபாவங்கள் மாறட்டும் அப்பா. தாயை கனம் பண்ணாத பிள்ளைகள், தகப்பனை கனம் பண்ணாத பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஐயா, மனம் திரும்பட்டும் ஐயா. பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணம் ஆண்டவரை பெற்றோருக்கு கொடுக்கிறதே இல்லையே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் மனம் திரும்பி தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவார்களாக. ரீபா ராபா ஷக்கா
லாபா. எல்லா சத்ருவின் கிரியைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் இப்பொழுதே பைத்தியமாக்கப்படுவதாக, வாய்க்காமல் போவதாக, பிள்ளைகளுடைய பிரயாணத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ரீபா ராபா ஷக்கா லாபா, ரீபா லாபா ஷந்த லாபா, ரீபா பாபா ரீகா ராபா. நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. நம்முடைய வல்லமை வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும் ஐயா. வீடுகளுக்குள்ளே சிறையிருப்பு மாறட்டும் ஐயா. சிறையிருப்பு மாறட்டும் அப்பா. பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. எகிப்தின் அடிமைத்தனங்கள் மாறட்டும். எகிப்தின் அடிமைத்தனங்கள் மாறட்டும். இப்பொழுதே மக்களை ஆராதிக்க விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, பிள்ளைகளை, வாலிபர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எகிப்தி ஆவிகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ரீபா ராபா ஷக்கா லாபா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, திருமண தடைகள் மாறுவதாக, திருமண தடைகள் மாறுவதாக. பிள்ளைகள் பெருகுவதற்கான தடைகள் மாறட்டும் ஐயா. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ராஜா. கற்பத்தின் கனிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் அடுத்த மாசத்திலேயே கரு உருவாகட்டும் ஐயா. அடுத்த மாசத்துக்குள்ளேயே கரு உருவாகட்டும் ஐயா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களே, பிள்ளைகளுடைய எதிர்கால சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும், இவர்கள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பேர பிள்ளைகளை பார்க்க கிருபை கொடுங்க. கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுங்க. பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். மேற்கு கிழக்கு வடக்கு என்றீரே. ஆமேன். விசுவாசத்தோடு பூமியில் தூளை போல் சந்ததி பெருகும். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். என் சொன்னதை செய்யும் அளவு விசுவாசத்தோடு சொல்லுங்க. கைவிடவே மாட்டா. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஆமென், ஆமென். தொடர்ந்து பாடுவோமா அந்த பாடலை? கிழக்கு வடக்கு தெற்கு விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. என் சந்ததி பெருகும் சொல்லுங்க. என் சந்ததி பெருகும் சொல்லுங்க. உங்கள் சந்ததி பெருகும். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உன்னதமான தேவனுடைய குமாரன் குமாரத்தி எண்ணப்படுவார்கள். ஓரா வாலா ஷகா லாபா. எஸ், ஆமென். பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. சொன்னதை செய்யும் அளவும். ஆமென். என்னை கைவிட மாட்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல்.
ராஜா வானத்திலிருந்து அத்தனை ஆசீர்வாதங்களும் சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளே வந்து இறங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே உட்காருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார், பயப்படாதே என்று சொல்லி வாழ்த்துகிறார். அது மாத்திரமல்ல, ஸ்திரீகளுக்குள் உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய ஜெனரேஷனை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு வந்திருக்கலாம், பிள்ளைகளை குறித்து வேதனையோடு வந்திருக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். லூக்கா 1:35. லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்மேல் பரிசுத்த ஆவி நிழலிடும். ஆமென். இன்றைக்கு இதே ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்ன எப்படி ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார், எப்படி ஆகும், என் சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்படும், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா என் குடும்பம் உயர்த்தப்படுமா, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லையா? இத்தனை வருடம் குழந்தை இல்லை, அது எப்படி நடக்கும், அது எப்படி வரும், எப்போ திருமணமாகும் என்றெல்லாம் நிறைய கேள்விகளோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரே பதில், பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். சகரியாவில் நமக்கு தெரியும் வசனம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே. அந்த வார்த்தையை ஆவியினாலே ஆகும்னு சொல்லக்கூடாது, ஆவியினாலேயே ஆகும். இது எப்படி ஆகும்? ஆவியினாலேயே ஆகும். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன் சமபூமியாவா. இந்த செருபாபேல் யாரு? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மரியாள் யாரு? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு பெண். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நம்ம காரியங்கள்லாம், கூடாத காரியங்கள் இருக்கலாம், நடக்காத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவைகளை நடக்க பண்ணுகிறவர், முடித்து கொடுக்க பண்ணுகிறவர். எப்பொழுது தெரியுமா? ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படும் பொழுது. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க திரும்ப திரும்ப ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமி ஆகும். ஆமென். முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரம் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அதுக்கு ஊற்றப்பட்டால்தான் அந்த வனாந்திரம் செழிப்பாக மாறும். ஆமென். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒருவேளை பொருளாதாரத்தில் மற்ற எல்லா காரியங்களிலும் செழிப்பு இல்லாமல் வறட்சியாக இருக்கலாம். வாழ்க்கையே ட்ரையாக இருக்குது, என் லைஃபே ட்ரையாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சந்தோஷம் கூட இல்லை, ஒரு நீரூற்று கூட இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட கர்த்தர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஆமென். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரணும்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவரால் தான் ஆகும். ஹல்லேலூயா. இந்த மரியாளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னதமானவரின் பலம் உன்மேல் நிழலிடும். இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே நான் அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், அது இது எல்லாமே கேட்காமலே நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் இப்போ நான் கேட்குறது ஒரு பலம், உன்னதமானவரின் பலம்.
ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் என் மேலே வந்து இறங்கட்டும் அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவளால் முடியாத காரியங்களை கர்த்தர் முடித்து கொடுத்தார். கன்னி கற்பவதியாவது இன்னைக்கு வரைக்கும் முடியாத காரியம்தான். ஆமேன். ஆனால் கர்த்தர் முடித்து கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவும் எதிர்பாராத நேரத்தில் முடித்து கொடுத்தார். ஒரு குழந்தை பிறப்பது எப்போ எதிர்பார்ப்பாங்க? திருமணத்துக்கு பிறகு எதிர்பார்ப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவளுக்கு பரிசுத்த ஆவி வரும் பொழுது எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில், எதிர்பாராத அற்புதத்தை கர்த்தர் செய்தார். பரிசுத்த ஆவி வந்தாலே அப்படிதான், நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அப்படிப்பட்ட அற்புதம், நம்ம நினைக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எப்போவுமே ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்களாக இருந்தால், ஆவியானவரோடு ஒரு தொடர்பு உடையவர்களாக இருந்தால், அந்த பரிசுத்த ஆவியின் நிழல், அந்த பிரசன்னம் எப்பவும் உங்கள் மேலே இருந்தால் கண்டிப்பாக முடியாத காரியங்களை கர்த்தர் முடித்து கொடுப்பார். எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில், எதிர்பாராத நபரை கொண்டு எதிர்பாராத அற்புதங்களை கர்த்தர் செய்து கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு மட்டும்தான் அந்த அற்புதத்தை செய்வார். ஏன்னா நீங்கள் சம்திங் ஸ்பெஷல். ஆமென். நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த மரியாளுக்கு செய்த அற்புதம் அவ்வளோ ஹிஸ்ட்ரியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் நடக்கலை, பின்னாடியும் நடக்கலை, இல்லையா? மரியாளுக்கு கர்த்தர் செய்த அற்புதம் முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் செய்ய போகிற அற்புதம் இதுக்கு முன்னாடியும் நடக்கலை, இதுக்கு பின்னாடி யாருக்கும் நடக்காது, உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அப்படியே நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு மகிமையான அற்புதம். அவள் சொல்லுகிறாள், உன்னதமானவர், வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். ஆமென். இன்றைக்கு அந்த மகிமையான காரியங்களை உங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தில் செய்ய போகிறார். அதற்கு தான் தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதற்கு தேவை உன்னதமானவரின் பலம். குடும்ப காரியத்தை செய்ய, ஆண்டவருக்காக எழும்ப, ஆண்டவருக்காக வாழ, கிறிஸ்துவை வெளிப்படுத்த, குடும்பத்தில் கர்த்தரை வெளிப்படுத்த நமக்கு தேவை உன்னதமானவரின் பலம். ஆமென். குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்க நமக்கு தேவை உன்னதமானவரின் பலம். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாற நமக்கு தேவை உன்னதமானவரின் அற்புதம், பலம். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் சுகத்தோடு, செழிப்போடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு, பொருளாதார ஆசீர்வாதங்களோடு, செழிப்போடு வாழ நமக்கு தேவை அந்த உன்னதமானவரின் பலம் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய நிழல். அல்லேலூயா. உங்களை விட, மற்றவங்களை விட நீங்கள் விலையேறப்பெற்றவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு. இந்த விலையேறப்பெற்ற மண் பாண்டத்தில் தான் கர்த்தர் விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஏற்கனவே பெற்றுக்கொண்டவங்க கேளுங்க, இன்னும் அபிஷேகம், இந்த அபிஷேகம் போதாது, இந்த அபிஷேகம் போதாதுன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? அப்பா, உம்முடைய உன்னத அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. அப்படியே அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி கேளுங்க. எனக்கு இந்த அபிஷேகம் தேவை. அந்த மரியாள் மேலே ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த அக்னி, அந்த பரிசுத்த அபிஷேகம் எனக்கு தேவைன்னு கேளுங்க. எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. எனக்கு தாங்கன்னு கேளுங்க. இன்னும் 2 மடங்கு அபிஷேகம் தாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அப்பா, மகிமையான காரியங்களை நீர் செய்வதற்கு வல்லமை உடையவரே, நீர் மகிமையான காரியங்களை செய்வதற்கு 2 மடங்கு அபிஷேகம் தேவை அல்லவா? பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை அல்லவா? அந்த அபிஷேகம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும் ஐயா, ஊற்றப்படட்டும் ஐயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து வாருமையா, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென். வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவி
வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, சொல்லுங்க அப்பா. முழங்கால் அளவு போதாதையா, கண்கால் அளவு போதாதையா. நிரம்பி வழிகிற அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஐயா. ஆமென். இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் அப்பா. நிரம்பி வழிகிற அபிஷேகம், கட்டு கிடங்காத அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. மிதந்து மிதந்து மகிழனுமே வறுமையா போதகரே. ஆமென். சொல்லுங்க அப்பா. ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, போகும் இடமெல்லாம். ஆமென். சொல்லுங்க அப்பா. ஆரோக்கியம் வேணும்பா, செழிப்பு வேணும் ஆண்டவரே, பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. ரீபா ராபா ஷபா லாபா ரீபா காபா. பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா. ஆமென் ஜீசஸ். ஓராபா சந்தலா விஹாராபா ஷபா பாபா. ஓ உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஐயா. ரீபா ராபா சந்தலபா ரீகரபௌரி கலபா ஓராபா சந்தலபௌரி கலபா ரீஹா ராபா லீவா காபா ஓபா ரீபா ராபா லபா ஓராபால சந்தலபா. இப்பொழுதே இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. இறங்கட்டும் ஐயா. ரீகரபா ஷபா பாபா ரீபா பாபா ஷபல வரபலபா ரீகரபௌரி கலபா ரீஹல மௌஷதலபா ரீகரு ஷதல பௌரி கலபா. சரீரத்தால் தாங்க முடியாத ஒரு வல்லமை, சரீரத்தால் தாங்க முடியாத வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. ரீகர மௌஷதலபா ரீகர பௌரி கலபா ஓ ரீ பாபா பாபா ஓரபௌ ஷதல பௌரி கலபா. ஹalleluya ஹalleluya. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஹalleluya ஆவியானவரே, ஹalleluya வற்றாத நதியாக ஹalleluya. வாரும் போதகரே. ரீபா லாபா ஷந்த லாபா ஓரி கரா ஷத லாபா. ஒரு விசேஷித்த அபிஷேகம், இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு அபிஷேகம், சந்ததிகளுக்குரிய ஒரு அபிஷேகம், ஸ்திரீகளுக்குள்ளே சிறந்து விளங்குகிற ஒரு அபிஷேகம். ஓ ரபா ஷதல பௌரி கலமா இறங்கி வந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலே கர்த்தாவே கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்கு விரோதமான கட்டுகள், குடும்ப பிள்ளைகள் வாழ விடாதபடிக்கு இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரீபா ராபா ஷக்கா லாபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கற்ப தடைகள் விலகுகிறது, கற்ப தடைகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். ரபா ஷந்தல பௌரி கலபா. ஹalleluya. எல்லா மந்திர கட்டுகள், எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள், சர்ப்பத்தின் கிரியைகள், சர்ப்பத்தின் கிரியைகள், வலு சர்ப்பத்தின் நாவிகள் இப்பொழுதே இப்பொழுதே முறிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. வலு சர்ப்பத்தின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படுகிறது. அக்கினி 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 அக்கினி. தீபா பாபா பாபா ஊரா பாபா 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 ஷதல பௌரி கலபா ரிக்கரவு ஷந்தலவா. எல்லா கட்டுகள், எல்லா வியாதிகள், எல்லா மனபாரங்கள், எல்லா மன கலக்கங்கள், எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார், சூழ்நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகளுக்கு மேலாக பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. ரீஹா ராபா ஓஷதல ரீகா ராபா
எல்லா பெரிய பர்வதங்களும் சமபூமியாகிவிட்டது. இப்பவே உங்களுடைய இருதயத்துல எல்லா பாரங்களும் மறைந்து போயிற்று. உங்களுடைய சரீரம் லேசாயிற்று. குடும்ப பாரம் எங்க போச்சுன்னே தெரியல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ரீபா சந்தலபா ஓபி பாபா காபா பாபா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. ஈபாராபா சந்தலா பௌரிகபா ஹோராபா கலரபா. உடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்களை கர்த்தர் ஆற்றிக் கொண்டு இருக்கிறார். உடைய உள்ளத்தில் நிறைய கசப்புகள், நிறைய கசப்புகள். இன்னைக்கு அந்த கசப்பை கர்த்தர் சுட்டெரித்து போட்டுட்டார். நீங்க வாழ விடாதபடி இருக்கிறது இந்த கசப்பு தான். இந்த ஆண்டவர் இன்னைக்கு அதை பிடுங்கி போட்டுட்டார், வேரோடி பிடுங்கி போட்டுட்டார். ரீகா ரபா சந்தலபா. அக்காலத்திலே வேதம் சொல்லுகிறது, அக்காலத்திலே கொடிதும் கடிதுமான அந்த வலு சர்ப்பத்தை, லிவியாதான் என்ற வலு சர்ப்பத்தை தமது அந்த பட்டயத்தினாலே, இருப்பு ஆயுதத்தினாலே அழித்து போட்டார். அப்பொழுது நல்ல திராட்சை ரசம் கொடுக்கக்கூடிய கனி உண்டாயிருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இந்த சர்ப்பத்தின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு போட்டுட்டார். இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல கனி கொடுக்க போறீங்க, நல்ல கனியை ருசிக்க போறீங்க. திராட்சை ரசம் சந்தோஷத்துக்கு அடையாளம். உடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்க போகிறது. அப்பொழுது யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். இந்த சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்படும் பொழுதுதான் யாக்கோபு வேர் பற்ற முடியும், பூத்து காய்க்க முடியும், உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்கள் வரும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் உலகத்திலே, குடும்பத்திலே, சரீரத்திலே, சமுதாயத்திலே, சபைகளிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணிரும். நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட பேசினீர் அப்பா, எங்களை நடத்தினீர் அப்பா. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தால் நிரப்பினீர். எல்லா கட்டுகளையும் உடைத்து போட்டீர். குடும்பத்துக்கு விரோதமான சர்ப்பத்தின் கிரியைகளை நீ சுட்டெரித்து போட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள் கேட்கட்டும், சந்தோஷமான காரியங்களை பார்க்கட்டும், சந்தோஷமான மனநிலைமையோடு உம்முடைய பிள்ளைகள் குடும்பம் நடத்தட்டும். நல்ல சந்தோஷத்தோடு உமக்காக அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் அப்பா, அற்புதங்களை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.